சிண்டுக்குருவி கஷ்டப்பட்டு ஒரு பழைய மரத்தின் பொந்துக்குள் ஒரு பெரிய பழுத்த மாம்பழத்தை கண்டுபிடித்து வைத்திருக்கிறது. ராமு, பார்த்தியா? அந்த சிண்டுக்குருவி எங்கிருந்தோ ஒரு பெரிய மாம்பழத்தை கொண்டு வந்து மறைச்சு வைக்குது. ஆமா சுந்தரி, நமக்கு ஒரு சின்ன பழம் கூட கிடைக்கல. இந்த சிண்டு மட்டும் ஜாலியா சாப்பிட போகுது. நாம ஏதாவது தந்திரம் பண்ணி அந்த பழத்தை தூக்கிடணும். சிண்டு அந்த பழத்தை சாப்பிட போகும்போது கீழே குருவி அடிபட்டு பசியால் அழுது கொண்டிருப்பதை பார்க்கிறது. ஐயையோ, பாவம் அந்த குருவி. அதுக்கு ரொம்ப பசி போல இருக்கு. நான் தேடி வச்ச இந்த ஒரு மாம்பழத்தை அதுக்கே கொடுத்துடுறேன். சிண்டு அந்த பழத்தை குருவிக்கு கொடுக்கிறது. இதை தூரத்தில் இருந்து பார்த்த காகங்கள் சிரித்தன. பார்த்தியா ராமு, இந்த சிண்டு ஒரு முட்டாள். தனக்கே சாப்பாடு இல்ல, இதுல மத்தவங்களுக்கு தானம் பண்ணு.